ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவலர் இண்டியன் ஃபுடி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். சூப்பரான சுவையான ரவா கேசரி தான் செய்ய போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை உங்களுக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸில் உடனே நம்ம செஞ்சு முடிக்கிற ரெசிபி இது. ஸோ இது எப்படி செய்யலான்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவா கேசரி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கடைசியாக அதை சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே நான் நெய்யை ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ப்ரௌனாக நல்லா வதங்கணுன்னு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த நெய்யிலேயே 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நான் ரவாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை அப்படியே இந்த நெய்யிலேயே வறுத்துருங்க. அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சால். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் இந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ரவா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ரவாவை. இப்போ ரவா வந்து வேறு இதுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பாத்திரத்துலேயே நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ரவா 1 கப் எடுத்துருந்தா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 1 கப் ரவாவுக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பவுலால் அளந்து எடுத்துருக்கீங்களோ அதுலேயே வந்து 2 அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தோன்னே தான் இந்த ரவாவை திருப்பி ஆட் பண்ணணும். அதில் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் வந்துட்டு அந்த எடுத்து வச்சுருக்க ரவாவை போட்டு அதில் நல்லா கிண்டி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் அந்த ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி அப்படியே கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள், வெந்து இந்த தண்ணியெலாம் சுண்டி நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஜீனி சேர்த்துக்கணும். இதில் ஜீனி வந்து 1/4 கிலோ ரவா எடுத்தால் 1/2 கிலோ ஜீனி. 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் ஜீனி போட்டுக்கலாம். அப்படி சுகர் கம்மியாக வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ ஜீனி போட்ட பிறகும் இது என்ன ஆகும்னா தண்ணி அப்படியே தண்ணி விடும். அந்த ஜீனிலேருந்து அந்த பாகு வந்து தண்ணியாக விடும். அதனால் சிம்லேயே வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லா ஜீனி போட்டு கிளறிட்டு இருக்கோம். கிளறும் போது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி, அந்த கட்டியாகிற மாதிரி இருந்தது. உடனே என்ன பண்ணேன்னா அந்த எக் பீட்டர், முட்டை அடிப்போம்ல, அந்த பீட்ரு வச்சு இந்த பாருங்கள், இதை வச்சு நான் கலந்தேன். உடனே அந்த கட்டிலாம் போயிட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லா ஈஸியாக இருக்குது இது கிண்டுறதுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்க, ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நெய் எல்லாம் அது ஒன்றோட கலந்து அப்படியே ரவா அந்த ஜீனி எல்லாம் சேர்ந்து கலந்து இந்த நெய் மேலே வரும். அப்போ தான் நம்ம இது முடிஞ்சது. அதெல்லாம் இப்போ நெய்யெலாம் சேர்த்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுது. நல்லா தெரியுதா உங்களுக்கு? அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, வாயே ஊறுது அப்படியே சாப்பிடணும் போல். இப்போது இது கூட என்ன செய்யணும், ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா இது அப்படியே நெய்யெல்லாம் மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். கேசரி ரெடி ஆகிடும்.